குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபவுண்டர். நிச்சயமாக யாரெல்லாம் இந்த மெசேஜை கேட்டுட்ருக்கீங்களோ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு ஒரு வாட்டியாவது கேட்கணும். தூரம் இருந்து கேட்குறவங்க தான் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து கேட்டுட்டு போங்க. உண்மையாகவே கடவுள் பக்தி இருந்ததுன்னா, கடவுள் பயம் இருந்ததுன்னா. சும்மா கடமைக்காக கேட்குறவங்க சும்மா நாலேஜ் எடுத்து கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே கடவுள் பயம் இருக்குது, உண்மையாகவே கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் நாங்கள் அதுக்காக ஒரு இடத்துல உட்காடுறோம். ஓகேயா? அதை கேட்கணுன்னு ஆசை இருந்தால் வாங்க. தூரம் இருக்கிறவங்க கூட வரலாம். ரைட்டா? பாண்டிச்சேரியில் நிச்சயமாக காலையில் 11லேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் செஷன்ஸ் நடக்குது. ரைட். இங்கே இந்த செஷனில் இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் வர்றதுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கன்ஃபார்ம் டைம் எல்லாம் ரீகன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால் தைரியமாக நீங்கள் வரலாம். அந்த டைமில் ஃப்ரீயாக இருப்போம். மற்றவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணாதவங்க தயவுசெய்து ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ரீகன்ஃபார்ம் பண்ணாத நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி செஷன் நடந்துகிட்ருக்கோம், நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்காக உட்காரணுன்னா நிச்சயமாக முன்னாடியே சொல்லணும். அப்படி யாருன்னா இன்றைக்கி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து 11 மணிக்கு முன்னாடி சொல்லுங்கள். ரைட்டுங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களோ அந்த டைமில் நீங்கள் வரலாம். யூ ஆர் வெல்கம். இன்றைக்கி முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஊர் கதை இருக்குது பாருங்கள், இந்த சாதாரண கதை. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானமே தேவையில்லை. ஈஸியாக உட்காந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ராமாயணம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கிச்சுங்க. இயேசு கதை கூட எல்லாருக்கும் தெரியும். என்னமோ சிலுவையில் போட்டாங்களா, அடிச்சாரா, ரைட்டு, அதுவும் ஆகிப்போச்சு. எல்லாம் தெரியும். முகமது நபி வந்தார், ரைட், போனார். அது மாதிரி எல்லாருக்குமே இந்த ஊர் கதை மாதிரி இந்த கதைகள்லாம் நல்லா தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஊர் கதையை மாதிரி கேட்டால் புரியாது. ஆன்மீகம் 2-3 ஸ்டெப் எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்ளே வரணும். ரைட்டுங்களா? அந்த ஆன்மீகம்லாம் எதுக்கு தெரியுமா? ஞானத்துக்காக கிடையாது. நிறைய பேர் ஆன்மீகம் ஞானத்துக்குன்னு நினச்சிட்ருக்குறாங்க. இல்லை, உயிர் நாடி. இதில் என்ன உங்களுக்கு உயிரே இல்லை. உயிர் நாடி யாரும் எடுக்கிறதில்ல. அது இன்னொரு விஷயம். டைம் பாஸிங்காக எடுத்துக்கிறது. இந்த கதா காலேஜ் மாதிரி டைம் பாஸிங்காக எடுத்திங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இதோட அர்த்தம், இதோட ஆழத்துக்கு நீங்கள் போகலன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்காது. அதனால் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆன்மீகம் என்பது என்னவென்றால் நிச்சயமாக கடவுளை பற்றியும், பிள்ளையாரை பற்றியும், விநாயகரை பற்றியும், முருகரை பற்றியும், அது இல்லாமல் உயிரானவர், தட் இஸ் பரமாத்மாவை பற்றியும், கடவுளை பற்றியும், விக்னேஸ்வரரை பற்றியும், பரமாத்மாவை பற்றியும் ரொம்ப தெளிவாக ஆழமாக புரிஞ்சு தெரிஞ்சு, அப்பாடா எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னு எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆன்மீகம் ஓகே ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ 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 பெரிய ரகசியம். ஏன்னா அவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்காங்க. அவ்வளோ பொய்களால் நிரப்பி யாரும் சொல்லி வைக்கல, மனுஷங்களாம் கிடையாது. கெட்ட சக்தி மனுஷங்க மூலமாக உங்களுக்கு அவ்வளோ பொய்யை சொல்லி நிரப்பி உங்களை கலக்கி, புரியுதுங்களா, குழப்பி வச்சுருக்கான். நீங்கள் அதெல்லாம் கிளாரிட்டி ஆகி வர்றதுக்கு தான் 6 மாதம் சொன்னேன். 25 வருஷம் ரிசர்ச் பண்ணோம். 20 வருஷம் ரிசர்ச் பண்ணோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆனால் உங்ககிட்ட சொல்கிறோம், ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து நீங்கள் கேட்டால் தான் கொஞ்சம் கண் தெளியும். கொஞ்சம் கண் திறக்கும். கொஞ்சம் தலையில் வந்து கொஞ்சம் விவரம் வரும். அப்பாடா இப்படியா சங்கதி அப்படின்னுவீங்க. சில பேர்லாம் 1 நாள் 2 நாள் கேட்ட உடனே கூட அப்படிங்களா அப்படின்வாங்க. 1 நாள் 2 நாள்லாம் ஒன்றும் புரியல உங்களுக்கு. 6 மாதம் ஆகிட்ட அப்புறம் தான் அப்பாடான்னுவீங்க. ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்குதா? ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நல்லா ஊர் கதைக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஊர் கதை மாதிரி இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை மாறணும், வித்தியாசமாக மாறணும், தெளிவடையணும் அப்படின்னா நிச்சயமாக ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், தெளிவாக கேட்க வேண்டும்.
ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்? உடனே நீங்கள் சொல்லுவீங்க, சார் சொல்லிடுங்களா சார் எல்லாமே? 5 நிமிஷத்தில் சொல்ல முடியுமா? முடியாது. நான் உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரியாக நீங்கள் கேட்க தொடங்குவீங்க பாருங்கள், அப்போ தான் தெளிவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லுவேன். அதாவது 6 மாதம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? 6 மாதத்தில் நீங்கள் சரியான ஒரு தெளிவுக்கு போவீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, உங்களை அந்த உலகத்துலேருந்து இழுத்துட்ருக்குறோம். ஏதோ ஒரு உலகத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். இதுதான் உலகம் நினச்சி சுற்றிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். அங்கேருந்து முதல்ல இந்த பக்கம் வரீங்களான்னு பார்க்குறேன். எவ்வளோ நாள் உங்களுக்கு எடுக்குது, அதுக்கே எவ்வளோ நாள் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தானே ஞானம் வருது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரப்பர்லேருந்தே வெளியே வரல. அந்த ரப்பர் அப்படியே இழுத்துன்னு இருக்குது நம்மள. அந்த ரப்பர் தான் உங்களை இவ்வளோ ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுது, தெரிஞ்சுங்க. அந்த ரப்பர் தான் உங்களை இவ்வளோ பிரச்சனையில் உட்கார வச்சுருக்குது, வியாதியிலும் உட்கார வச்சுருக்கு, டென்ஷன்லேயும் உட்கார வச்சுருக்கு. அந்த ரப்பரை கட் பண்ணணும். இந்த ரப்பர்லேருந்து அந்த இழுக்குது பாருங்கள், அதுலேருந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலை தான் முதல்ல பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா அப்புறம் தான் இது தெளியும். அது அப்போ தான் புரியும் என்னென்ன. அவ்வளோ இருட்டு அப்படியே மூடி உங்களை அப்படியே வேறு ஒரு உலகத்தில் அப்படியே மிதக்க வச்சிட்ருக்குறான். அந்த மிதப்புலேருந்து தப்பிக்க பாருங்கள் முதல்ல. அது தப்பிக்கணுன்னா இதை கதையாக கேட்காம நிச்சயமாக துடிப்போட பயத்தோட பேர் இருந்தாங்க. இங்கே ஒரு 4-5 பேர் இப்படி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன்லாம் ஒரு 1 ஹவர் கிளாஸ்லாம் வச்சோம். எல்லாம் கதை மாதிரி தான் கேட்டுருந்தாங்க. உண்மையானவங்களாம் தான் வருவாங்க, பாண்டிச்சேரி வந்து என்ன பார்ப்பாங்க. எல்லாம் கதையாக கேட்டுருந்தவங்க. ட்ராமா பண்ணிவிட்டு சினிமா மாதிரி கேட்டுக்கிட்டு அதில் ஜோக் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு மரியாதை கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க ஃப்ரெண்டில். ஆனால் மரியாதையே கொடுக்காம, கடவுளுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்காமல் இருந்தவங்க காணாமல் போயிட்டாங்க. ஒரு 5 பேர் இருந்தாங்க, காணாமல் போயிட்டாங்க. இதுதான் உங்களோட கதி. விளையாட்டை கேட்டால் இதுதான் கதி. ஆனால் உண்மையாகவே கடவுள் பயத்தில் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு தப்பிச்சு எவ்வளோ பலத்தை எடுத்துக்கிட்டு 10,000 பேரை காப்பாற்றிடலாம். ஆனால் இப்போ கூட அவங்க பெரிய ஞானிங்க, போய் கேட்டு பாருங்கள், பயங்கர ஞானிங்கன்னுவாங்க. ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கிறோன்னுவாங்க. நான் அந்த ரப்பர் பிடிச்சி இழுத்துச்சுன்றது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ரப்பர் உங்களை இழுத்துக்காமல் பார்த்துங்க. ரப்பரை கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கதை மாதிரி கேட்காம பயத்தோடு கேட்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், அப்போ தான் விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. எல்லோரும் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி 11 மணிக்கு செஷன் தொடங்கும். 11 மணிலேருந்து நம்ம 7 மணி வரைக்கும் செஷன்ஸ் இருக்குது. டைம் ஃபிக்ஸ் பண்ணவங்க வந்துடுங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணாதவங்க இன்னொரு 11 மணிக்குள்ளே கொஞ்சம் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.